நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப்பகுதியில் நாம் காணவிருப்பது மழை. இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லா பகுதிகளிலுமே மழை பொழிந்த வண்ணமே இருக்கிறது. தூறல் மழை, கொட்டும் மழை, காற்று என்று இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் நீலகிரி மாவட்டம் முழுவதுமே பசுமையாக காட்சி தருகிறது. தெப்பக்காடு, முதுமலை, கூடலூர், பந்தலூர் தாலுகா, இன்னும் கேரளா செல்லக்கூடிய வழிகள் அனைத்து பகுதியுமே செழித்து பறந்து விரிந்து காடுகளாக பசுமையாக இருக்கிறது. கீழ் நாடுகாணி, நாடுகாணி என்று எல்லா பகுதிகளிலுமே இன்றைக்கு வனவிலங்குகள் அதிகளவு சாலைகளில் வருகிறது. காடுகளிலே பசுமையாக இருக்கின்ற காரணத்தால், செழிப்பான இருப்பதின் காரணமாகவும் வனவிலங்குகள் இன்றைக்கு சாலைகளிலே அதிக அளவு காணப்படுகிறது. கீழ்நாடுகாணி, கேரளா செல்லக்கூடிய, தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லக்கூடிய வைக்கடுவு என்ற பகுதியில் மேற்புறம் இருக்கின்ற தமிழ்நாட்டின் எல்லையாக இருக்கின்ற கீழ்நாடுகாணி. இந்த கீழ்நாடுகாணி பகுதியிலே யானைகளுடைய வருகை அதிக அளவு காணப்படும். தற்போது அந்த பகுதியிலே காட்டெருமைகள், காட்டி என்று சொல்வது குறைவாகத்தான் இருந்தது. அந்த பகுதியில் அரிதாகத்தான் காண முடியும். ஆனால் தற்போது அந்த பகுதியிலும் இந்த காட்டெருமை என்று சொல்லுகின்ற காட்டி அதிக அளவு இறங்கி இருப்பதாக வனத்துறை தெரிவிக்கிறது. இந்த பகுதியிலே நேற்றைய முன்தினம் கார்களிலே செல்லுகின்ற போது 2 காட்டிகள், காட்டெருமைகள் சாலையில் இருபுறமும் நின்றுவிட்டு வாகனத்தை விடாமல் அது அங்கேயே நின்று அந்த மலைகளையும் அந்த துளிர் போடுகின்ற அந்த தூறல்களையும் நனைந்தவாறே ரசித்தவாறே புற்களை உண்டு கொண்டு அது 2 பக்கம் நிற்கிறது. பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. ஒரு பாறை கல் நிற்பதை போலவும் ஒரு குன்று மலை இருப்பதை போலவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் வாகன போக்குவரத்து செல்ல முடியாமல் கேரளா வைக்கடுவு பகுதியிலே இருந்து கூடலூரை நோக்கி வருகின்ற வாகனங்களும், கூடலூர் நாடுகாணியை அடுத்து கேரளா பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் தேங்கி நின்று வரிசையாக இருந்தது. இதை பார்த்து பலரும் மலையாள மொழியில் பேசிக்கொள்ளுகின்ற ஓசையும் கேட்கிறது. 2 பக்கம் ஒரு குன்றை போல நின்று கொண்டிருப்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது என்றும், இந்த சாலைகளிலே தற்போது புதியதாக காட்டி என்று சொல்லப்படுகின்ற காட்டெருமை இருப்பதாகவும், ஆகையினால் வாகன ஓட்டிகள் நிதானமாக ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று வனத்துறையும் இது பற்றி தெரிவித்திருக்கிறது. വീഡിയോ എടുത്തു മാർഗ ഇതാണ് സൈസ്, മറ്റത് അത്രയില്ലേ.
இதைப் போல தற்போது நீலகிரி மாவட்டத்திலும் யானைகளுடைய நடமாட்டமும் அதிக அளவு காணப்படுகிறது. அந்த நடமாட்டம் கூட மக்கள் குடியிருக்கும் பகுதிகள், விவசாய நிலங்கள் என்று இந்த யானைகள் இந்த பசுமையான மழை பொழிகின்ற இந்த காலங்களில் நடமாட்டத்தை அதிகளவு காணப்படுகிறது. இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியிலே யானை ஒன்று புகுந்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டு அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு ஓடி அந்த யானையிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிறார்கள். சாலையில் சென்று கொண்டிருந்த இந்த யானை திடீரென்று குறுக்கு வழியிலே புகுந்து குடியிருப்பு பகுதியிலே செல்லுகிறது. வழியில்லாத காரணத்தால் எப்படி செல்லுவது, எங்கே செல்லுவது என்று திகைத்து நிற்கிறது. கூச்சலிடுகிறார்கள், வழிவிடுங்கள், அது போய்விடும் என்று. அப்படிப்பட்ட ஒரு காட்சியையும் அடுத்ததாக விவசாய நிலத்திலே ஒரு யானை புகுந்து கொண்டது. அந்த விவசாய நிலத்திலே யானை புகுந்து கொண்டதன் காரணமாக மக்கள் கூச்சலிடுகிறார்கள். போப்பா, போய்விடு, போய் தாயே, போப்பா என்று அந்த யானையை ஒரு தாயை போலவும் ஒரு மனிதரை போலவும் அதை பாஷையிலே சொல்லுகிறார்கள். அடிக்கடி வரும் போல் இருக்கிறது இந்த யானை, அந்த பகுதியில் அடிக்கடி வரும் போல் இருக்கிறது. ஆகையினால் இவர்களுடைய பாஷையும் அது புரிந்து கொள்ளுகிறது. இவர்களும் அந்த யானையிடம் பேசுகிறார்கள். அந்த வேளையில் திடீர் என்று ஒரு நாய் குறுக்கே புகுந்து விடுகிறது. அது குறுக்கே புகுந்து குறைக்க ஆரம்பித்தவுடன் சென்ற யானை திரும்பி வந்து அந்த நாயை அடிக்க தும்பிக்கையால் தள்ள வருகிறது. நாய் ஓடிவிடுகிறது, பிறகும் ஓடி குலைக்கிறது. இதை பார்த்த மக்கள் அதுதானே போய்கொண்டிருக்கிறது யானை என்று இந்த நாயை கல்லை எடுத்து விரட்டுகிறார்கள். இப்படி அந்த யானை அந்த பகுதியில் அடிக்கடி வந்து பழக்கமான யானை போல் இருக்கிறது. அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த யானையோடு பேசிக்கொள்கிறார்கள். ஆகவே இது போன்ற சம்பவங்கள் கூடலூர் பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வனத்தை ஒட்டி குடியிருக்கின்ற மக்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வனத்துறையும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர்கள் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாய் பத்தி எப்படி பய வருதுன்னு போடிமா போடி அவ்வளவுதான் போயிரு போயிரு. இந்த முட்டுக்கும் ஓடி நெஞ்ச நின்று போச்சு. அப்படி போயிரு, அப்படி போயிரு. தாய்க்கிறீங்க. ஐயோ ஐயோ ஊட்டிட்டு நின்றா. எங்கடா போகுது? அங்கிட்ட அங்கிட்ட வா சந்தோஷ். ஐயோ ஆளுங்க வந்து சீன். இப்போதான் அந்த வழியில வந்தேன். ஆக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்த போது வனத்துறை அறிவித்திருக்கிறது, இந்த மழை காலங்களில் வனவிலங்குகள் சாலை குடியிருப்பு பகுதியிலே அதிகம் காணப்படுகிறது. ஆகையினால் இரவு நேரத்தில் யாரும் தனியாக செல்லாதீர்கள். வாகனம் ஓட்டி செல்லுகின்ற போது கூட நிதானமாக இந்த காட்டுப்பகுதியில் கீழ்நாடுகாணி, இன்னும் பந்தலூர், தேவாலா போன்ற பகுதிகளிலும், அதை போல
தெப்பக்காடு, மஷ்ணகுடி போன்ற பகுதிகளெல்லாம் நிதானமாக வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று வனத்துறை எச்சரித்திருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். எத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் காண என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை தொலைக்காட்சியில் நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நித்தமும் நினைக்கும் வேளையில் கண்டு மகிழலாம் என்றும், அதை போல உங்கள் பகுதியில் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா இன்னும் பல்வேறு பகுதிகளிலே உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் உங்கள் வீடுகளில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளையும் உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான திரைப்படங்களையும் பாடல்களையும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் டிவியாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு தாருங்கள் என்று உங்கள் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் பணம் கொடுத்து நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள், உரிமையோடு கேளுங்கள் என்று உங்களிடம் சொல்லி நகர்வல பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்